அன்னை தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். காஞ்சி மாநகரத்தில் கணிகண்ணன் ஒரு தமிழ் புலவர். அவரை அரசவைக்கு அழைச்சி மன்னர் சொல்கிறாரு, இறைவனை பற்றி மட்டும்தான் நீ பாடுறியாமா, என்னை பற்றி பாடு. கணிகண்ணன் மறுத்துடுறார், நான் கடவுளை பற்றி மட்டும்தான் புகழ்ந்து பாடுவேன். அப்போ என்னை பற்றி பாடலைன்னா இந்த நாட்டை விட்டு வெளியேறு. கணிகண்ணன் நேராக போய் அவருடைய குருவை பார்க்குறார். குருவே, நான் இங்கே இருக்க முடியாதான், மன்னரை பற்றி பாடுனா தான் இங்கே இருக்க முடியும்னு சொல்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும்? அந்த குரு சொன்னாரு, அப்படி கடவுளை மீறி மன்னனை புகழ்ந்து பாடி நம்ம இங்கே இருக்க தேவையில்லை, வா நம்ம போகலாம் அந்த நாட்டை விட்டு வெளியேன்னு சொல்லி அந்த குருவும் கணிகண்ணனும் நேர நாட்டை விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் போய் நின்று பெருமாளை பார்த்து கூப்பிட்றாங்க. நாங்கள் 2 பேரும் போகிறோம், எங்களை இந்த நாட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க, நீ மட்டும் நாங்கள் இல்லாத இடத்துல எதுக்கு இருக்கிற, எங்களோட சேர்ந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. குரு சொல்கிறாரு, கணிகண்ணன் அந்த புலவன், கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணிவுடனே சென்னா புலவன் நான் செல்கின்றேன், நீ உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். அந்த 5 தலை பாம்பு பைனாகம் போல படுத்துருக்குல்ல, அதை பாய் மாதிரி சுருட்டி எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பி போகலாம், எங்களை போக சொல்லிட்டாங்கன்னு கணிகண்ணனும் அந்த புலவர் பெரிய புலவரும் கூப்பிட்ட உடனே பெருமாளும் அவர்களோடே சேர்ந்து வெளியே வந்துட்டாராம். எதோத்காரின்னு ஒரு பேருங்க. இன்றைக்கும் காஞ்சி மாநகரத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஓரிக்கைன்னு ஒரு ஊர், ஒரு நாள் இருக்கை, அங்கே இறைவன் போய் அங்கே இருந்ததுனால திரும்ப மன்னன் அந்த நாட்டு மக்கள்லாம் போய் இல்லை பரவாயில்ல, புலவர் எங்களை பற்றி பாடலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கின சாமியை திரும்ப கூப்பிட்டு போனலாம். அந்தளவுக்கு வல்லமையும் வலிமையும் மிக்கது நம்முடைய அன்னை தமிழ்.